அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள், ஆவணி மாதம். நல்லா சிறப்பாக வரலட்சுமி பூஜையெல்லாம் கடந்து, விநாயகர் சதுர்த்தி கடந்து எல்லோருமே நவராத்திரியை நோக்கி போயிட்டுருக்கோம். போக குழந்தைங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸு, அதனுடைய லீவு, அதனுடைய ஒர்க் ப்ராஜெக்டு, வீட்டில் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டு எல்லாம் பிள்ளைங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மழைக்காலமும் நெருங்கி வந்துட்டுருக்கு நமக்கு. அந்த இதில் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி திரு வெங்கட்ராமன் அவர்களை நம்ம நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு பணி. ஆயிரம் லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து இந்த குழந்தைங்களை இந்த சமுதாயத்தில் அவர்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக செழித்து சிறப்பாக இருப்பதற்காக உதவி செய்து ஒரு சின்ன ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப தியாகமான ஒரு பணி, ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு பணி, ரொம்ப மனநிறைவான ஒரு பணி. அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அதில் இருக்கிற ஒரு திருப்தி, மன திருப்தி, அதில் இருக்கிற ஆத்மார்த்தம் எந்த ஒரு இடத்துலையும் அந்த பெண்ணுங்கிறவங்களுக்கு கிச்சனில் கிடைக்கும் அந்த திருப்தி. அதே இது இந்த குழந்தைங்களை பயிற்றுவித்து கல்வி கொடுக்குறப்ப நமக்கு அந்த ஒரு ஆத்மார்த்தம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேறு எதுலேயுமே பெண்ணுக்கு நிறைவு கிடையாது. நம்மளால் அந்த ஒரு அறிவு ஜீவியை உருவாக்க முடியுங்கிற அந்த ஒரு சந்தோஷமும், இந்த கிச்சனில் நம்மளால் நம்ம பக்குவத்தில் எல்லோருக்கும் வயிறு நிறைய உணவு படைக்கணுங்கிற அந்த திருப்தியும் ஒரே லெவலில் இருக்கிறது. அந்த ஒரு ஆசிரியர் பணியில் நானும் செய்து முடித்ததுனால எனக்கும் ஒரு சந்தோஷம். என்னை மாதிரி கஷ்டப்பட்டு குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வர்ற எல்லா தாயாய் இருக்கிற அந்த ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்களுக்கும் எல்லா வகையிலையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் என்னுடைய நமஸ்காரங்களையும் நான் சமர்ப்பிக்கிறேன். என்னையுடைய வயதில் மூத்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடன் வேலை பார்த்த, எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். எல்லா குழந்தைகளும் நல்லா சிறப்பாக வரணும், செழிப்பாக இருக்கணும். இந்த இந்திய மண்ணில் பிறந்த குழந்தைங்க எல்லாருமே அறிவு ஜீவிகா, வெற்றி சின்னங்களா அந்த பெற்றோருக்கும் அந்த ஆசிரியருக்கும் அந்த சமுதாயத்திற்கும் நல்லது கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த குழந்தைகளாக வளர்ந்து வரணும்னு நான் எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய இந்த சின்ன பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். குழந்தைகளுக்கு எப்பயுமே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. சீரியல் பார்க்க விடாதீங்க, தேவையில்லாததை பார்க்க விடாதீங்க. அந்த செல்லு, கேம் விளையாடுறது அதெல்லாம் அவங்கள்ட்ட மெதுவாக சொல்லி அதை நம்ம டைரெக்டாக அவங்கள ஹார்டாக பேசி, பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் ஹார்டாக பேசி நம்ம அவங்கள்ட்ட அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா அது சத்தியமாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. பொறுமையாக பேசி, மெதுவாக சொல்லி, அதுக்கு 4 உதாரணங்கள் சொல்லி, அந்த மனசில் அடியோடு அந்த எண்ணங்களை களைஞ்சிடணும். அதுதான் ஒரு ஆசிரியையோட ஒரு வேலை, ஒரு தாயோட வேலை. இதில் இருந்து அவங்க ஆரம்பித்து எதிலேருந்து அதில் பிடிமானம் ஆகி எப்படி அதில் போய் இன்வால்வ் ஆகிறாங்களோ அதே முறையாக நம்ம அவங்க மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவையில்லாத அந்த செல்லு பார்க்குறது, டிவி பார்க்குறது, அந்த தேவையில்லாததை அவங்க அப்சர்வ் பண்ணுறது, அதில் எல்லாம் இருந்து அவங்கள மெதுவாக விலக்கி நல்ல குழந்தைகளா, அருமையான குழந்தைகளா நம்ம கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே ஆசிரியரோட அந்த கல்வி பயிற்றுவித்தலில் தான் அந்த குழந்தைங்க வெளியில் வர்றாங்க. இந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை ஒரு ஆசிரியராக நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல சிந்தனைகளை வெளியில் கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரெயினும் நல்ல உபயோகமாகும், நிறைய கற்றுப்பாங்க, நிறைய அவங்க அதாவது அறிவு தாகம்ங்கிறது நிறைய இருக்கும் அவங்களுக்குள்ள. அதை நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வெளியில் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துல நிற்க வச்சோம்னா இந்த பெற்றோர் நம்மளை நன்றியோடு பார்ப்பாங்க. அதே சமயம் இந்த குழந்தைங்க நம்மளை எத்தனை காலமானாலும் அந்த ஆசிரியனால் நான் வெளியில் வந்தேன்னு மனசார நம்மளுக்கு ஒரு நன்றி சொல்வாங்க. அதுவே நம்மளுக்கு ஆத்ம திருப்தியாக போயிடும். ஸோ எல்லோருக்குமே இது என்னுடைய பதிவு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நல்ல ஒரு அருமையான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
என்னுடைய ஆசிகள் குழந்தைகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். மூத்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் சக ஆசிரியமணிகளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.